அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2025 புத்தாண்டு ராசி பலன் தான். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராசிக்கு இந்த 2025 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது. 3 கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. அதில் பார்க்குறப்ப ராகு கேதுக்கள் பயிற்சி, சனி பகவான் பயிற்சி, வருடாந்திர கிரகமான குரு பகவானும் பயிற்சி. இந்த வருடத்தில் பார்க்குறப்ப வந்துட்டு குரு பகவான் மே மாதம் 1 பயிற்சி ஆகிறாரு. ராகு கேதுக்கள் பார்க்குறப்ப மே மாதம் 18 பயிற்சியாக, சனி பகவான் மார்ச் மாதம் 29 பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல, சிம்ம ராசிக்கு 8வது இடத்துல சேர்ந்து அஷ்டமத்து சனியாக பயன் பண்ணுறது போகிறாரு. இது 2.5 வருட காலங்கள் அஷ்டமத்து சனியும் வேறு இருக்குது. ராகு கேதுக்கள் உங்கள் ராசி ஜென்மத்திலேயே உட்காந்துருக்கிறாரு. உங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஒரே ஒரு கிரகம் பார்க்குறப்ப குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இந்த வருடத்தில் மே மாதம் 1 ஆரம்பிக்குது. சொல்லக்கூடிய இந்த 2-3 கிரகங்களுமே சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பில்லாத ஒரு கிரகமாக தான் இருக்குது. சில அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது மே மாதம் 1 அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கும் போது அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே எதுவுமே சீக்கிரமாக கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஒருத்தர்கிட்ட காசு வாங்க போகிறேன், அந்த காசு கிடைக்காது. நாளைக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம்னு ஆசைப்பட்றேன், அந்த வேலை கிடைக்காம போயிடும். ரொம்ப ஒரு ஏக்கங்கள் அதிகமாக வரும். எல்லா விஷயத்துலையுமே ஏக்கம் அதிகமாக வரும். வேலைகள் கிடைக்காது, பிடிச்ச வேலை பார்க்க முடியாது, நினச்ச வேலை பார்க்க முடியாது. நம்ம கூட படித்தவங்களாம் பெரிய பெரிய வேலையில் உட்காந்துருப்பாங்க, நம்மளால் அந்த வேலைக்கு போக முடியாது. பெரிய லெவல் ஒரு ஏமாற்றமாக இருக்கும். என்ன இவ்வளோ ஒரு ஏமாற்றமாக இருக்கும், என்ன பண்ணோம் நம்ம, இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது, என்னாச்சு எதுன்னு, நம்மளுக்கு என்ன ஆச்சு, நம்மளால் என்ன பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே கேள்வி எழுப்பிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தி விட்டு போயிடும். பயம் வந்துடும். என்ன நம்மளுக்கு வேலை கிடைக்காமே போயிடுமா, வேலை பார்க்க முடியாதா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இதாகிருமா அப்படின்ற மாதிரி நமக்கு மேலே நம்மளுக்கு அந்த அஷ்டமத்து சனியில் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். அந்த பயங்கள் ரொம்ப ஒரு தாக்கமாக போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த டைமில் வந்துட்டு. ஏன்னா நான் வந்துட்டு மிதுன ராசி, நான் அந்த இடத்துல வந்துட்டு போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு அப்போ அடித்த அடி இன்னும் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி ஒரு மன குழப்பங்கள் ஏற்படுத்தணும், மன வருத்தம் ஏற்படுத்தணும். எவ்வளோ பெரிய ஒரு பெரிய லெவல் இருந்தால் கூட அவங்களுக்கு திடீர்னு ஒரு பணத்தின் வகையில் ஒரு ஆற்றம், பணத்தின் வகையில் ஏதாச்சும் காசு பணத்தில் கொடுத்துட்டு ஏமாற்றம், பணத்தின் மூலிமா ஒரு பாதிப்புன்ற மாதிரி கொடுத்துட்டு போகிறதெல்லாம் இந்த டைமில் கண்டிப்பாக நடக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. இருக்கிற வேலையை அப்படியே பயணப்படுத்த பாருங்கள். இந்த டைமில் வீடு விட்டு வீடு மாறுறது, வேலையை விட்டு வேலையை மாறுறது, அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் மே மாதத்துக்குள்ளே அதெல்லாம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னா சனி பகவானை கூட்டிகிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு சனி உங்களோட துணையாக இருப்பார். அந்த வீடு மாறினா கூட அந்த சனியை உங்களோட கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வீடு மாறினால அந்த வீடும் சிறப்பு இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் வேலை விட்டு வேலை மாறுறப்ப இருக்கிற வேலையை விட்டு பறக்கிற வேலைக்கு ஆசைப்படுற மாதிரி அந்த வேலை போனவங்கள அதை விட ஒரு பாதிப்பாக தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கனவுகள் வரும், நிறையா விஷயங்கள் தென்படும். அங்கே போயிட்டோம்னா நம்ம அப்படி வாழ்ந்துடலாம், இப்படி வாழ்ந்துடலாம், இங்கே போயெல்லாம் தெரிஞ்ச இடம் வேறு அப்படின்ற மாதிரி போகும். அங்கே போனால் ஃபுல்லாக டோட்டலாக மாறி போய் கிடக்கும். அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் பார்த்து கவனமாக பயணம் செய்யுங்க. பெரிய லெவலில் எதுவும் திங்க் பண்ணாதீங்க. அப்படியே பயன்படுத்திட்டு வாங்க. இருக்கிற வேலையை அப்படியே பயன்படுத்துங்க. இது வரைக்குமே சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப சிம்மராசி நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அடி என்னன்னு பார்த்தோம்னா 10ல் குரு பகையை உண்டாக்குன மாதிரி வேலையேன்றது ஒரு வருஷமாக சும்மா தாங்க இருக்கிறேன். நானும் எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஒரு வேலைக்கு போனாலும் அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பளம் இல்லை. எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி ஏறி போயிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு டப்புன்னு ப்ரொமோஷனை கொடுக்குறாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கல. நான் பெரிய லெவல் வேலை, இப்போ எனக்கு ரொம்ப வயசாகுதுங்க. ஆனால் வந்துட்டு என்னோட சின்ன வயசில் இருக்கிற பையன் வந்துட்டு எனக்கு மேனேஜராக இருந்து என்கிட்ட வேலை சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மனவலியாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அஷ்டமத்து சனி, அதுலேயும் கொஞ்சம் அதிலிருந்து அந்த மனவழியில் நீங்கள் வேலை விட்டு மாறணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன டென்ஷன்லாம் இந்த டைமில் கொஞ்சம் கொடுக்கும். கொஞ்சம் பார்த்ததில்ல. கொஞ்சம் வேலைகள் மட்டும், வேலை சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், பண கொற்றப்பாடு, பண வரவு சார்ந்த விஷயங்கள், இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணி பயணம் பண்ணுங்கள். மற்றபடி எந்த வகையிலுமே பிரச்சனை, சனி பகவானால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. வேலை சார்ந்த விஷயத்தில் மட்டும் சின்ன பிரச்சனை கொடுக்கும். எடுக்கிற முடிவுகள் சரியாக எடுங்க. பார்ட்னர்ஷிப்பை, தொழில் வகையில் பார்ட்னர்ஷிப்பை கண்டிப்பாக தயவு செய்து முக்கியமான விஷயம், பார்ட்னர்ஷிப்பை போட்டுறாதீங்க. யாரை நம்பியும் பணத்தை கொடுத்துடாதீங்க. வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் மே மாதத்துக்குள்ளே ட்ரை பண்ணி கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மே மாதத்துக்கு மார்ச் மாதம் மே மாதத்துக்குள்ளே பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரு சிறப்பில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். அங்கே போனதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன சங்கடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். வெளிநாட்டு போகலாம். உங்களோட லக்னாதி கிரகங்கள், ராசியாதி கிரகங்கள், திசா கிரகங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வெளிநாடு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.
மற்றபடி பெருசாக அந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்குது. சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு தொழில் வகையில் சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கிற நேரம் பார்க்குறப்ப 10ல் குரு இருக்கிற வரைக்கும் பாதிப்பு சின்ன சின்ன வேலைகள் குறைபாடு, பெரிய லெவலில் வேலை இல்லாமல் வேலைகள் கிடைக்காம வெளிநாடே போயிருந்தாலும் வீட்டுக்கு வந்து ஸ்வராலாக உட்காந்துருக்குறாங்க என்றும் பேசக்கூடிய அளவுக்கு உட்காந்த காலகட்டங்கள்லாம் இப்போ மாறி ஓரளவுக்கு மாற்றங்கள் தெரிஞ்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு பார்க்குறப்ப இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். அரசாங்க வேலை ட்ரை பண்ணுற அரசாங்க வேலைகள் கிடக்கும், அது ஒரு மாற்றம் கொடுக்கணும். அதனால் லாபஸ்தத்தில் அந்த குருனால உங்களுக்கு நல்ல ஒரு வேலையினால் அதன் மூலிமா அந்த சனி பகவான் உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் குரு பகவானால் ஒரு வாய்ப்புகள் 5ஆம் பார்வையை பார்க்குறப்ப உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறப்ப அது ஒரு சிறப்பாக மாற்றம் அடித்து கண்டிப்பாக அதுவும் கொடுத்துரும், பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு யோகத்தில் கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடுவார், பாதிப்பில்லை. அதே மாதிரி சொல்லப்போனால் வந்துட்டு உங்களுக்கு மெயினான ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ராகு கேதுக்கள். ராகு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல, கேது பகவான் பார்க்குறப்ப உங்கள் ராசி ஜென்மத்தில் உட்காந்துருக்கிறாரு. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் கொஞ்சம் கவர்ச்சிகரமான ஒரு கிரகம்ன்ற கவர்ச்சிகரமாக படுத்துவார் நம்மளை வந்துட்டு. இப்போ புதுசாக ஒரு காதல் வசப்படுவீங்க, ராகுவினால் புதிய காதல் உருவாகும், புதிய கள்ளத்தொடர்புகள் உருவாகும், கள்ளவிடமான ஒரு சில விஷயங்கள் வரும், நிறைய பேச தோணும், நிறைய பேர்த்திட்ட போய் பேசணும்னு தோணும், புதிய விஷயங்கள் ட்ரை பண்ணணும்னு தோணும். இந்த ராகு பகவானால் இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏதாவது லவ் பண்ணணும்னு ஆசை வந்துடும், எல்லா வகையிலையுமே ஆசை வந்துடும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா வகையிலுமே ஆசை வந்துடும். ஒரு 7ஆம் இடத்துல வந்த ராகு வந்துட்டு உங்களை ஏதாச்சும் ஒரு அன்பாக இருக்கிற மாதிரி ஒரு கேர் எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வரும். தன்மேலேயே தனக்கு வந்துட்டு ஒரு உங்களையே நீங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்ற அளவுக்கு ஒரு இது வந்துடும். சொல்லப்போனால் நமக்கு இந்த டைமில் கல்யாணம் பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணால் நம்மளை மனைவி இப்படிலாம் பார்த்துக்கலாம், இப்படிலாம் கணவர் இப்படிலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட்டு வந்துடும். அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய யோசனை தோணும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிமார்கள் யாராக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் இந்த ராகு பகவான் வந்துட்டு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் கள்ள தொடர்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோ. அதன் மூலிமா கண்டிப்பாக கெட்ட பேர் வரும். ஏன்னா 7ஆம் இடத்து ஜென்மத்தில் கேது உட்காந்துருக்கிறப்ப வந்துட்டு அது கண்டிப்பாக கெட்ட பேர். ராகு பகவான் உங்களுக்கு ஆசையை காட்டி கேது பகவான் உங்களை ஆபத்தில் தள்ளி விடுறதானே அதோட வேலை அப்படின்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கேது பகவானால் வரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ஜென்மத்தில் வேறு கேது பகவான் உட்காந்துருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஞானகாரகன் சார்ந்த விஷயங்களை கொடுக்கும். கோயில் குளத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க, கோயில் சார்ந்த விஷயங்கள் நாடணும்னு ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி அதிகப்படியான கோபங்கள் வரும், அதிகப்படியான பாதிப்புகள் வரும், மனக்கவலைகள் வரும், மன கஷ்டங்கள் வரும், மனக்குழப்பங்கள் வரும், மன வேதனைகள் உண்டுபடுத்தும். மனதளவில் இருந்த இந்த சோகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே எல்லா விஷயமும் அப்படியே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன சின்ன விஷயமா அப்படி போகும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த டைமில் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பார்த்தோம்னா கண்டிப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு கிடையாது தான். பரவாயில்லாமல் பயணம் பண்ணிக்கலாம், பரவாயில்லாமல் இருக்கலாம், வேலைகள் ட்ரை பண்ணால் வேலைகள் கிடைக்கும், அப்படியே ஓடலாமே தவிர பெரிய லெவலில் உத்தியோகம் படுத்தி முன்னேற்றப்படுத்தலாம் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பயணப்படுத்துங்க. அஷ்டமத்து சனி ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலுமே அது முடிவில் ஒரு சின்ன அதே மாதிரி லவ் சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள், கெட்ட பேர், அவமான கெட்ட பேர் கொடுக்காம அது போகிறதும் இல்லை. அதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி பார்க்குறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்குது. உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். மற்றபடி லாட்ரி சீட் அப்ளை பண்ணுறது, யாருக்கடாச்சும் பணங்களை கொடுக்குறது, வெளிநாட்டில் இருக்கிற நம்பர்களுக்கு தெரியாதமாக பணத்தை கொடுக்குறது, எல்லாம் ஃபோன் பண்ணி விளையாட்டு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வாங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்பி போகிறது. யாரையும் நம்பாதீங்க, யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்துடாதீங்க, யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாதீங்க. உங்களோட பர்சனல் விஷயத்தை கூட யார்ட்டையும் எதுவுமே சொல்லாதீங்க. அதே சொன்னீங்கன்னா அதை 4 10 இன்னொரு பையன் சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி போகும். அதனால் எந்த ஒரு விஷயம் புதிய லெவலில் ட்ரை பண்ணாதீங்க, பெரிய லெவலில் ட்ரை பண்ணாதீங்க, ஆசைகளை வளர்த்துக்காதீங்க, ஆபத்தில் போய் சிக்கிறாதீங்க. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாகவே நடக்கும். மாற்றங்கள் பெரிய லெவலில் தெரியும். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி மாற்றங்கள் பெருசாகவே இருக்கும். குடும்ப வாழ்வாதாரம் அது எல்லாமே தாமதமாக நடக்கும், அவ்வளோதான். எந்த விஷயமே தாமதமாக கிடைக்கும், எல்லா விஷயமே தாமதமாக நடக்கும். எதுவுமே நினச்ச விஷயத்தை நினச்ச நேரத்துக்கு நடக்காது. எல்லாமே கொஞ்சம் லேகாய் நடக்கும். மற்றபடி எல்லாமே சிம்மராசி நம்பருக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. யோகமெல்லாம் சிறப்பாக இருக்குது, யோகம் சிறப்பாக இருக்குது, வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை ஓரளவு சிறப்பாக இருக்கும். திருமணமாக நம்ம கண்டிப்பாக திருமணங்கள் நடக்கும். லவ் மேரேஜ் அதிகமாக பண்ணுவீங்க, லவ் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ட்ரை பண்ணுவீங்க, லவ் அதிகமாக நடக்கும். நன்றி, வணக்கம்.